சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023 முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள். கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டு கால அளவுங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு வருடம் 6 மாதம் வரை அவரோட கால அளவு பார்த்தீங்கன்னா, கேது பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகிறார் என்று கேட்டோம்னாக்கா, ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை 11ஆம் பார்வையாகும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார், உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார். ஓகேங்களா? தாயார் வழி தோஷத்தையும் சுட்டி காட்டுவார். ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா புத்திர தோஷம், நாகதோஷம், முன்னோர்கள் தோஷம், தாய் வழி தோஷம், காலசர்ப்ப தோஷம் சுட்டி காட்டுவார். அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சக்காரகன், ஞானக்காரகன் என்பார்கள். எதுலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்டப்பெல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து, மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க. ஓகேங்களா? நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய், இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா, நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாகி மோட்சக்காரனாகி கேது பகவான் தாங்க. இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை 11ஆம் பார்வைன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே. ஆனால் இவரோட தன்மைகள், நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமாக கேட்டோம்னாக்கா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார், தன்மையை உணரச் செய்வார். நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருங்கிறது நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்காரத்தை தொட போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு, ஒரு மூலிகை பொருட்கள், ஒரு ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், சித்தர்கள் வழிபாடு, அப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க. இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால தாங்க அறிய முடியும். அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகிரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும், ஓகேங்களா, அந்த வேர்களும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது பகவான் மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க. அதே மாதிரி ஒருத்தர் அருள் வாக்கு சொல்கிறான் அப்படின்னாக்கா அது கேது பகவானோட அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தர் அருள் வாக்கு சொல்ல முடியாது. அவனோட முன்கருமா அவன் யார் என்ன ஏது ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது பகவானுடைய ஒரு ஆற்றலும் அவர் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது பகவான் சொல்லியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது, பஞ்சு சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது பகவானுக்கு உண்டான ஒரு வழிமுறைங்க. அதே ஒரு பாரம்பரியம், அதே பாரம்பரியம் வந்து ஒரு வைத்தியம் பண்ணுறது, பாரம்பரிய மூலிகை வைத்தியசாலை நடத்துறது, ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்ட இனம் திருமணம், இனவுட்ட இனம் ஒரு பழக்க வழக்கம், ஒரு அந்நிய உண்ணியத்தை அதிகப்படுத்துவாருங்க. கேது பகவான் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து கன்னி ராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு மேச ராசின்னு வச்சுக்கிங்க. அப்போ மேச ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 6இல் கேது பயணிக்கிறார், அதுக்கு என்ன பலன், இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்கக்கூடியதான் இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா? அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு, நீச்ச வீடு குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க. ஓகேங்களா? ரைட். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பத்தாது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். துலா லக்கண துலா ராசி நேர்களே, உங்கள் லக்கணத்துக்கு பாண்டவனமாகிய கன்னியில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் பயணிப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தி அது எப்படி நாம் நிவர்த்தி செய்யறதுன்னு கேட்டோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது தூரத்து ஒரு ஆன்மீக பயணம், ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம், இது மாதிரி நீங்கள் வந்து வழிபடுறது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா புதுசாக வச்ச ராகு விநாயகர் இல்லை ராகு விநாயகருக்கு வந்து ஒரு 12 வருஷம் ஒருக்கா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அபிஷேக ஆராதனை தீர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த மண்டல பூஜை முடிவு வரைக்கும் அவர் வழிபடுறது,
ஓகேங்களா. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கே நீ தேடி பிடிச்சி வணங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னா இது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குன்னா, அதாவது தூரத்து பயணம் போகிறவங்க, ஒரு ஆன்மீக பயணம் இருக்கிறவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்க, பெரிய முதலீடு போட்டுக்கிறவங்க, இப்போ ஃபாரின் லண்டன் இப்படி வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருக்கிற பயணி அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா. அது மாதிரி பயணித்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா. உங்கள் 2ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா. அப்போ இதுக்கு என்ன நம்ம ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபத்தை எப்படி கொடுப்பாருன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம வந்து அமைப்புகள் குடும்பத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது, சித்திரை சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, ராகு விநாயகர் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வீட்டில் நம்ம இருக்கணுங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு அருகாமையில் வந்து ஒரு ஏரிக்குள்ளே குட்டை கிணறு இந்த மாதிரி இருக்குதுன்னா அங்கே அருகாமையில் உள்ள ராகு விநாயகரை வழிபடுறது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடப்படாது, குடும்பத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா. எதிர்பாராத லாபங்கள் கொடுப்பாங்க, ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க, குடும்பத்தில் ஒற்றுமை கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி ஏரிக்குள்ளே குட்டை கிணறு அருகில் உள்ள முருகர் ஆலயம், சிவனாலயத்தில், பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் ராகுகள் எமகண்டத்தில், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த மாதிரி வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாணத்தில் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஏன சாணத்தில் விளக்கு போடுறதுங்க. ஓகேங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன சாணத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பச்சையாக இருக்கும்போது காய வச்சோன்னா அது விளக்கு சேர்ந்து எரிஞ்சிருங்க. ஓகேங்களா. அது பதமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன சாணத்தில் நீங்கள் விளக்கு போடுறது. ஓகேங்களா. போடும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பான அம்சம், சிறப்பாக உங்கள் குடும்பத்தில் அது அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அது 3க்கு 10 இருக்கார். ஓகேங்களா. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமான்னு கேட்டாக்கா நல்ல அமைப்பு எப்படி கொடுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிறு தடைகள் தாமதத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் விஷயமா போகிறீங்க, ஒரு முயற்சி விஷயம் போகிறீங்க, ஒரு சகோதரி விஷயம் போகிறீங்க, ஒரு மாமனார் விஷயம் போகிறீங்க, ஒரு தன்னோட அதாவது தனி செயல்திற விஷயமா போகிறீங்க. இந்த மாதிரி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஒரு கும்பகோஷம் மண் ஒரு கோயில் இருக்குது. ஓகேங்களா. அந்த கோயில் அருகாமையில் உள்ள அதாவது ராகு விநாயகர் இல்லை கும்பகோஷம் மண் கோயில் ராகு விநாயகர்னு வச்சுக்கிங்க. அதை வழிபட்டு ஒரு சுற்றிக்கிட்டு அல்லது அதாவது எப்படின்னா குறைஞ்சது ஒரு 12 சுற்று இல்லைன்னா ஒரு 7 சுற்று இல்லை 9 சுற்று சுற்றிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இப்போ பிரமாதம் சிறப்பாக உங்களுக்கு உங்கள் முயற்சி அனைத்து வேலை செய்யும், வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல பாயிண்ட் அப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் எப்பயுமே பயணம் செய்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துக்கு கேதுக்கு போச்சத்தில் போகும்போது நீங்கள் முயற்சிகள் பண்ணும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அதாவது ராகு விநாயகரை சுற்றிட்டு போகிறது, அவங்கள பார்த்துட்டு போகிறது, இந்த மாதிரி அதில் ஒரு பூஜா ஸ்டோர், மூலிகை, சித்திரப்பீடம், ஒரு சித்திர வழிபாடு இடம் உள்ள அமைப்பு கோயில் இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா. ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4க்கு 9 இருக்கார். ஓகேங்களா. 4ஆம் பாவத்துக்கு 9 இருக்கார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்களுக்கு வந்து வீடுகளை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து இந்த சாமியார்களுக்கு சாப்பாடு போடுறது. ஓகேங்களா. மெயினாக கொள்ளு சாதம், அதான் நெய் கலந்த கொள்ளு சாதம், அதான் பல வண்ட சாப்பாடுங்க, பல வகையான சாப்பாடுகள். ஓகேங்களா. பொதுவாக சொன்னால் அதுதான் பல வகையான சாப்பாடுகளை நீங்கள் அதோட கொள்ளுக்கட்டை இந்த கொள்ளு இதெல்லாம் சேர்த்து நெய் சேர்த்து அவங்களுக்கு உணவு தானம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா பேசிக்க நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வருஷம் ஒரு முறை 2 முறை நீங்கள் யாரும் குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள் ஒன்று ஜாதகம் அடிக்கலாம், இல்லை குடும்பத்தை யாராவது முடி கொடுக்குறது நல்லதுங்க. ஒரு சித்திரை கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு, பெருமாள் ஆலயத்துக்கு, சிவன் ஆலயத்துக்கு, இந்த மாதிரி ஒரு சில வந்து விநாயகர் பிள்ளையார் பட்டி இந்த மாதிரி விநாயகர் ஆலயத்துக்கு இப்படி முடி கொடுக்குறது மிக சிறந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசிக்காக இருக்குங்க. இதில் இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குனாக்கா உயர்கல்வி படிக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு உடல்நிலையும் சரி, தாயார் உடல்நிலையும் சரி, வீடு வண்டி வாகனம் இது அனைத்தும் உங்களுக்கு சுப பெறுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து சுப பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு 8 இருக்கார். ஓகேங்களா. அப்போ 5க்கு 8 இருக்காருங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குழந்தை அதெல்லாம் தடைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா இந்த அதாவது குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலசம், அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று தீர்த்தம் அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் கலசம் வச்சுக்கலாம், இல்லை பக்கத்தில் அருகாமல் இருக்குதுனாக்கா கலசத்தை அங்கேயே ரெடி பண்ணி வச்சு வழிபட்டு பூஜை பண்ணி அந்த கலசத்தை கொண்டாந்து வச்சு நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணணும். ஓகேங்களா. இல்லைன்னா குலதெய்வங்களுக்கு போக முடியாது அப்படின்னா நீங்கள் கலசத்தை பூஜை பண்ணி வச்சுருந்ததை நீங்கள் குலதெய்வம் செலுத்தணும். ஓகேங்களா. சொல்கிறது புரியுதுங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு தீர்த்தம் வாங்கிட்டு வந்து கலசம் ரெடி பண்ணணும், அல்லது நீங்கள் இங்கேருந்து கலசம் ரெடி பண்ணிவிட்டு குலதெய்வம் கோயிலில் வச்சு வணங்கிட்டு
அதை வந்து நம்ம குலதெய்வங்களுக்கு நம்ம அபிஷேகம் ஊற்றணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அம்சம். அது யார் கையில் செய்யணும்? குழந்தைங்க கையில் செய்யலாம், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சிலர் காதலி கையில் செய்யலாம். ஓகேங்களா? இந்த சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கையால் செய்யலாம், மனைவி வழி பாரம்பரிய வழியில் அவங்க சொந்த பந்தத்தில் செய்யலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது என்னங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, குழந்தைங்க நல்ல கல்வி கிடைக்கும், அரசியல் தொடர்பு, மாந்திரிகம், ஜோதிடம், இந்த மாதிரி கலைத்துறை, சினிமா துறை, ஹோட்டல், இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு வண்ண சித்திரம், இந்த மாதிரி வச்சிருக்கிற அரசு ஊழியராக இருக்கிறவங்க இது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பேசிக்காக அருமையாக எந்த தட தாமதம் இல்லாத சிரம அற்புத வேலை செய்யுங்க. ஓகேங்களா? ஊர் விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அருமையாக அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் குழந்தைங்க பேரில் பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது, ஆயுள் காப்பீடு போட்டுக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அப்போ அந்த 6க்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ மனைவினால் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளால் நமக்கு கடன் வாங்கணும்னு ஒரு விதி. ஓகேங்களா? அப்போ கடன் வாங்கும், வம்பு வழக்கு, நோய் நொடி இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நம்மளுக்கு சேரும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து கூட்டு தொழிலில் ஒரு பிரச்சனை வரும், விரிசல் வரும். இந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா அது நம்ம என்ன பண்ணணும், இந்த தடை தாமதம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு மனைவிக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு முஸ்லீம் கோயில், கிறிஸ்டின் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அங்கே பாதி முஸ்லீம் கோயிலில் பாத்தியை ஊதி நம்ம கயிறு கட்டுறது, அங்கே கிறிஸ்டின் போய் ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி அங்கே புண்ணிய தீர அது மாதிரி தெரியும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நிவர்த்திக்கான ஒரு மருந்தாக இருக்கும். அதாவது மனைவி சார்ந்து, அதாவது கூட்டாளி சார்ந்து, ஒரு கூட்டு தொழில் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வம்புலகள் வருது, ஒரு தாய் மாமன் இதெல்லாம் வருது அப்படின்னாக்கா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று முஸ்லீம் தர்காவில் போய் கயிறு வாங்கி நீங்கள் மந்திரிச்சு கட்டிக்கிறது. ஓகேங்களா? குடும்பத்தில் அனைவரும் கட்டிக்கலாம், மனைவி கட்டிக்கலாம், நீங்கள் கட்டிக்கலாம், யார் கட்டிக்கலாம். அல்லது அது ஆத்தங்கரை, அது கடற்கரை உள்ள முருகர் ஆலயம், சிவன் ஆலயம், பெருமாள் ஆலயம், அப்படிப்பட்ட ஆலயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒன்றும் ஒரு கோயில் கயிறு கட்ட மாட்டாங்க. நீங்களே கயிறு வாங்கிட்டு போய் நீங்களே சாமி மேலே போட்டு கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் அதை கட்டிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பேசிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு அவர் 6ல் இருக்கார். ஓகேங்களா? அப்போ 7க்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாருனாக்கா இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கூட்டாளிகளும் சரி, உங்கள் மனைவியும் சரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ யார்கிட்ட ஒரு வக்காலத்தோ வாங்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். எப்படி அதாவது 6க்கு அவர் 7ல் இருக்காரோ அது 7க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு அவர் 6ல் இருக்கார், ரெண்டும் ஒரே பலன் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன மாறுபடுனாக்கா கரடு முரடாக இருக்கிற பகுதியில் ஒரு முருகன் ஆலயம், சிவன் ஆலயம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் ஆலயம், இந்த மாதிரி ஆலயங்களில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு முஸ்லீம் கோயில், கிறிஸ்டின் கோயிலில் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரார்த்தனை பண்ணுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பு நல்லா ஒரு அம்சத்தை நல்லா சிறப்பாக கொடுப்பாங்க. அப்போ இது மூலம் என்ன வரும்னாக்கா அதாவது மனைவி மூலியம் கூட்டாளி மூலியம் வரக்கூடிய அதாவது திருமண தடைகள் இதெல்லாம் இருக்குது. எங்கே போனால் திருமணம் வாங்க மாட்டேங்குது, எங்கே போனால் ஒரு ஃபேவரட்டாக இருக்க மாட்டேங்குது, ஒரு தொழில் செய்ய முடியல, ஒரு பார்ட்னர் அமைய மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இதை கொடுக்கும் பட்சத்தில் பார்த்து இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சம் நல்லா சிறப்பாக நல்லா பேசிக்காக போயிட்டுருக்கு. நீங்கள் செஞ்சு அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு அது 8க்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அப்போ 8க்கு 5ஆம் இடத்துல இருக்காருனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அதாவது இந்த விவசாய பூமி, இந்த பால் கறந்து விற்கிறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விவசாய பூமிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ விளைச்சல் ஆகணுங்க. விவசாய பூமினா வேறு விவசாய பூமி இல்லை, அங்கே எனி டைம் பார்த்தீங்கன்னா கரும்பு, சோளம் தட்டு ஏதோ போட்டுக்கிட்டு ஏதோ மாடு ஓடிக்கிட்டு எருது ஓடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் உள்ள ஓகேங்களா ஒரு ராகதி விநாயகரோ ஒரு முருகர் ஆலயத்திலையோ சிவன் ஆலயத்திலையோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது, ஒரு அபிஷேகம் கொடுக்குறது. ஓகேங்களா? அங்கே கொடுத்து நீங்கள் கயிறு பார்த்தீங்கன்னாக்கா அது கயிற்றுல பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானை போட்டு கேது பகவான் நினச்சி ஒரு 9 முடிச்சை போட்டு ஒரு 7 முடிச்சை போட்டு நீங்கள் போட்டு அந்த சாமி கலந்து நீங்கள் கையிலேயே கழுத்தில் கட்டிக்கிறது. இதெல்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசு எந்த ஒரு அவப்பேர் வராது. கோர்ட்டில் எது பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு பொங்க சால்வாக தீர்ப்பாகும். இன்சூரன்ஸு இந்த மாதிரி இப்போ எல்ஐசி பாலிசி, அதாவது அடிப்பட்ட இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வருதுன்னா நம்மளுக்கு சாதகம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு உண்டான சேஃப்டி ஏற்படுத்தி கொடுக்கும். ஊர் விட்டு ஊர் பயணம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க, பண்ணி செஞ்சு போகிற அமோகமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9க்கு 4ல் இருக்கார். ஓகேங்களா? அப்போ 9க்கு 4ல் இருக்காருனாக்கா நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சுகவாசியாக இருப்பாருன்னா சுகவாசி இருக்கிறது கொஞ்சம் கம்மி மத்துத்தன்மையாக இருக்கும். அப்போ இந்த டைமில் என்ன பண்ணுன்னா ஒரு சித்திர வழிபடி அதாவது பார்த்தீங்கன்னா ஜீவசமய தியானம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ தியானம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பல வண்ண துணி போட்டிருக்கணும். ஒன்று வேட்டி ஒரு கலராக இருக்கணும், துண்டு ஒரு கலராக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்து அதாவது விரிச்சு ஒரு துண்டு விரிச்சு வைக்கணும், அது ஒரு கலராக இருக்கணும்.
இப்போ இது வந்து பல வண்ணமாக ஆயிடுச்சு. அப்போ பல வண்ண துண்டை விரிச்சு விட்டு நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அமோக ஒரு திருப்தி, ஒரு ஞான அற்புதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இது மூலியம் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, அது தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், தர்ம கருத்தா, காரிய கருத்தா, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் இதெல்லாம் என்ன கிடைக்குன்னு கேட்டாக்கா அதிகப்படியான நல்ல மன நிம்மதியும், நல்ல ஒரு கொடுப்பனையும், நல்ல ஒரு வெளிச்சமும், ஒரு திருப்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கும். ஓகேங்களா. போன ஜென்மத்தை கருமான கழிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் விஷயமா நீங்கள் வந்து இடம் மாறுறீங்க, தொழிலை மாற்றுறீங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்த மாற்றுறீங்க. இப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னதான் இருந்தாலும் தடை தாமத்தை கொடுக்கும், ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு தன்மையை கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ அது நம்ம ஒரு திருப்திகரமாக அமையணும் அப்படின்னு கேட்டாக்கா ஆத்தங்கர ஓரத்தில் உள்ள ஒரு அம்பாள் கோயில், இல்லை முருகர் ஆலயம், சிவன் ஆலயம், பெருமாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் யமகண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது கொள்ளு ஓகேங்களா, கொள்ளு அரிசி எள்ளும் கலந்த தீபம் போடணுங்க. பல வண்ணி தீயில நெய் கலந்த தீபம் போடணும். ஓகேங்களா. இது போட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் பால் சாதம் தானம் கொடுத்து இந்த தண்ணி நீளத்தை தானம் கொடுத்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அமோகமாக எந்த குறைபாடு இல்லாமல் எடுத்துக்கிற ஜெயமாக சிறப்பாக முடியறதுக்குன்னா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11க்கு 2ல் இருக்கார். ஓகேங்களா. அப்போ 11க்கு 2ல் இருக்காருனாக்கா அப்போ லாபம் 2ல் இருக்கார். அப்போ நம்ம லாபம் பெறக்கூட தடுப்பாரா? அப்போ இந்த மாதிரி காலம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரிகள், ஓகே, நண்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது 2ஆம் தாரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எல்லாம் இவங்க கூட தொடர்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மாற்றாஞ்சாதி கூட எந்த தொடர்பும் கையில் கொடுத்து நீ அவங்ககிட்ட கொடுக்கறது இல்லை, அவங்ககிட்ட வாங்கும்போது வந்து மாற்றாஞ்சாதி கிட்ட இருந்து அவங்களுக்கு நம்ம மூத்த சகோதரர்கள் நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம 2ஆம் தாரமாக இருக்கட்டும், அவங்க அப்படி கொடுத்து அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கைக்கு வர பொருள் எல்லாம் நம்மளுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி அமைப்பு என்னன்னாக்கா அது கிழக்கு பக்கமாக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தி ஒன்று கிழக்கு இல்லை நம்ம இப்போ இரவு நேரத்தில் இருக்குனாக்கா விளக்கு பற்ற வச்சு விளக்குக்கு நேரம் நம்ம இந்த காரியங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா. கிழக்கு முகமாக இருக்கிற ஒரு ராகதி விநாயகர், அதாவது ஜீவசமாதி சிவன் கோயில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன், இந்த மாதிரி இருக்கிற ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பாக அந்த காரியங்களை செஞ்சு சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ 15 பேர் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.